ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றம்படி சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அபி வெற்றி வீட்டுக்கு வந்தது சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறத வெளியே காமிச்சிக்காம ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் சரளாவுக்கும் தெரியக்கூடாது, சுடருக்கும் தெரியக்கூடாது. பிள்ளைங்க முன்னாடி நம்ம ஏன் நம்ம சண்டையை பெருசு பண்ணி குழந்தைங்களோட மனசுலையும் அதை விதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லை, வெற்றியை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறது ஃபஸ்ட்டு காரணம். இங்கே சுடர் வெற்றி கூட உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அபிக்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் சுடரும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக கேப்டன் கூட பேசிக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கேப்டன் கூட பேசுன்னு அபி சொன்னதே பயங்கர சந்தோஷம். குழந்தைங்க முன்னாடி அபி காமிச்சிக்க மாட்டாங்கங்கிற தைரியத்தில் தான் நம்ம வெற்றியுமே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாங்க. ஃபைனலி இவங்க எல்லாருமா சேர்ந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் தியாவுக்கும் தருணுக்கும் சண்டை வருது. அதனால் அவங்க சார்ட் பேப்பரை ஒருத்தர் பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. எங்கே அது பிச்சுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி தான் ஃபஸ்ட்டு அதை பிடிக்கிறாங்க. வேண்டாம் சண்டை போடாதீங்கன்னு. அதே நேரம் நம்ம வெற்றியும் பிடிக்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தர் டச் பண்ணிக்கிற மாதிரியும் அதுக்காக பழைய ஃபீலிங் அவங்களுக்கு வந்த மாதிரியும் ஒரு சின்ன சீனு. ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சுடர் தான் ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணுறாங்க. அங்கிள் என்னாச்சு அப்படின்னு நம்ம மகேஷ் கேட்குறாரு. ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி நீங்கள் பண்ணிட்டுருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு நம்ம அபி எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. அம்மோ ப்ளீஸ் நீங்களும் இங்கேயே உட்காருங்க அப்படின்றாங்க. இல்லைடா எனக்கு மேலே கொஞ்சம் வேலை இருக்குது, துணி காய போட்டதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. கேப்டன் வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லி வெளியே போக பார்க்குறாங்க. சுடர் உட்காரு, இன்னும் ஒர்க்கெல்லாம் முடியவே இல்லை அப்படின்றாங்க. தெரியும் கேப்டன், நான் அம்முக்கிட்ட பேசணும், பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு வெற்றி விட்டுடுறாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது. எங்கே சுடரை நம்ம கூட பேசக்கூடாதுன்னு அபி சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுடர் போய் அபிக்கிட்ட பேசுகிறாங்க. ஏமோ ப்ராஜெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே வந்துட்டீங்க, நீங்கள் அங்கேயும் உட்காந்துட்டு இருந்தால் நல்லா இருந்துச்சுல்ல, நீங்களும் கேப்டனும் பேசி பழகும்போது கேப்டன் நல்லவர்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். நீங்கள் எந்திரிச்சு வந்துட்டீங்க, அவர் கூட பேசுங்க அம்மோ, அவர் ரொம்ப நல்லவர், அப்போவே உங்களுக்கு பிடிச்சிடும் அவர் கூட பேசினாலே அப்படின்றாங்க. சுடர், நான் உன்னை அங்கே அலோவ் பண்ணதுக்கான காரணம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கணுங்கிறதுக்காக நீ திட்டம் போடுறதுக்கு இல்லை, உன்னோட அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. அவங்க கூட நீ உட்காந்து சிலதை கற்றுக்கணுங்கிறது ஒரு ரீசன். ரெண்டாவது, நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை எதுவும் அவங்களுக்கு தெரியாத மாதிரி காமிச்சிக்கணுங்கிறதுக்காக தான். ஆமாம், நான் தான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாமோ, அவர் கேட்டுகிட்டே இருந்தார், ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு பின்னாடி வந்துக்கிட்டே இருந்தார். எனக்கு பாவமாக இருந்துச்சு. அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காராமோ, உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை நான் அவங்க கூட பேசாதாமோ அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் கேட்டுப்பீங்களா? கேட்க மாட்டீங்கல்ல அப்படின்னு. ஓ, எப்போ இருந்து நீ பெரிய மனுஷி ஆகிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அம்மோ இல்லை, நான் சும்மா கேட்டேன், அந்த மாதிரி தான், எனக்கு கேப்டன் கூட பேசணும்னு இருக்குது, நீங்கள் வேண்டான்னு சொன்னதுனால நான் பேசாமல் இருக்கேன், ஆனால் அவரை ஹர்ட் பண்ண முடியல, அதான் நான் சொல்லிட்டேன், அதை சொல்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்றாங்க. நல்லா எக்ஸாம்பிள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன், நான் நீ அறிவாக இருக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்களை சொல்லி உன்னை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ அதை எங்கிட்டயே காமிக்கிறல்ல உன்னோட அறிவாளித்தனத்தை அப்படின்றாங்க. சாரி அம்மோ, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சுடர் இறங்கி போகிறாங்க. சுடர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சொல்லுங்க அம்மோ அப்படின்றாங்க சுடர். இங்கே பாரு சுடர், இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, வீட்டுக்கு வந்தவங்கள மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கேன். இன்னையோட சரி, மறுபடியும் அவர் கூட நீ பேசக்கூடாது சரியா அப்படின்றாங்க. சரிங்க அம்மோ, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி சுடர் போகிறாங்க. ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு வெற்றி கிளம்பும்போது சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சரளா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. சரளா அவங்க கிட்ட சகஜமாக பேசுகிறதுக்கான காரணம் அவங்க கொஞ்சம் ரிச் அப்படிங்கிறதுனால தான். அவங்க அதாவது நம்ம சரளா கிட்ட எனக்கு ஃபுட்லாம் வேண்டாம், நான் சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும், அம்மாவோட சமையல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சுடர் சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க பெருசாக சமைக்கலை, அவள் கையால் எதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம வெற்றியும் இல்லை பரவாயில்லடா இருக்கட்டும், நான் வரும்போது தான் சாப்பிட்டுட்டு வந்தேன், எனக்கு பெருசாக பசிக்கலை, நான் வேணும்னா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், மகேஷோட அப்பா கால் பண்ணிகிட்டே இருக்காரு, அதான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷை கூப்பிட்டுட்டு அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நீங்களே பத்திரமா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அதையே சுடர் பார்த்துட்டு இருக்காங்க. தியாவுக்கு அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப அழகாக வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்குது. சுடரை பொறுத்த வரைக்கும் அது கேப்டன் செஞ்சது அப்படின்னு அவங்க கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சரளா கிட்ட கேட்குறாங்க, அதை நான் வச்சுக்கிறேன்மா அப்படின்னு சொல்லி சுடருக்கும் ஆசையாக இருக்குது அதை வச்சுக்கணும்னு. அம்மோ நானே வச்சுக்கிறேனே அப்படின்னு
கேட்குறாங்க. அதனால என்ன, வீட்டில் தானே இருக்குது, அதாவது பொதுவாக 2 பேரும் கூட போய் பாருங்கள், அதுக்காகலாம் சண்டை போட்டுக்காதீங்க, பெரியவங்க தான் அறிவில்லாமல் நடந்துக்கிறாங்கன்னா சின்ன பிள்ளைங்களும் அதே மாதிரி நடந்துக்கிறதா அப்படின்னு சுடர் ஒரு வார்த்தை கேட்க நம்ம சரளாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. என்ன சொன்ன, இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு கோவத்துக்கு வராங்க. இல்லை நான் உங்களை மீன் பண்ணி பேசல அப்படின்னு. அவங்க வந்து வெற்றி அந்த விஷயத்தில் தான் பேசினாங்க, சரளா கிட்ட சொன்னாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க சண்டை வந்துடுது. அப்போ சண்முகம் வராரு, என்னாச்சு அப்படின்னு. அப்போ தான் வந்து சுடர் சொல்கிறாங்க, தருண் சொல்கிறாரு, அது பாதி தான் அவருக்கு தெரியுது, நீ சொல்லு சுடர் அப்படின்னு நம்ம சண்முகம் கேட்டதுக்கு அப்புறம் தான் சுடர் சொல்கிறாங்க, எங்கள் கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக மகேஷும் அவங்க அங்கிளும் வந்திருந்தாங்க. அதான் நான் சொல்வேன் இல்லை மாமா கேப்டன்னு சொல்லி, அவர் தான் இங்கே வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டு போனார். ரொம்ப அழகாக இருக்குது, என்கிட்டே இருக்கட்டும்னு சொன்னேன். அத்தை இருந்துட்டு வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கட்டும், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அம்மாவும் அதை தான் சொன்னாங்க. ஆனால் தியாவுக்கு அவகிட்ட வச்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. பெரியவங்க தான் சண்டை போடுறாங்க, சின்னவங்க கூட சண்டை போட்டுக்கிறதா அப்படின்னு அம்மா பேசினாங்க. அதனால அத்தைக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு. என்ன சரளா இதெல்லாம் அப்படின்னு. அவள் யாருங்க மென்ஷன் பண்ணி கேட்குறா அப்படின்னு. அப்படி உன்னையே மென்ஷன் பண்ணி கேட்டாலும் அது ஒன்றும் பொய் இல்லைல்ல, நீ சண்டை போடுறதானே, யாரோ ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீ ஹர்ட் பண்ணுற, அது உனக்கு கொஞ்சமாவது தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுவுமே வாய் திறந்துடக்கூடாதே, உடனே வந்துடுவீங்களே சண்டை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கோவமாக சரளா போயிடுறாங்க. இதை நான் எப்படி சரி பண்ண போகிறேன்னு தெரியல ஆண்டவா, இதுக்கு ஒரு வழியை நீ தான் காட்டணும் அப்படின்னு நம்ம சண்முகம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் வெற்றிக்கு சுடர் கூட இருந்த அந்த நேரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சுடர் வந்து வெற்றி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க இல்லையா, அந்த விஷயத்தை நினச்சி அபி இங்கே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு சின்னதாக கனவு வருது, அதில் நம்ம வெற்றியும் நம்ம சுடரும் ரொம்ப க்ளோஸாக அடிக்கடி மீட் பண்ணிக்கிறது, அபிக்கு தெரியாமல் பேசிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களோட பிரம்மையாக கூட இருக்கலாம், ஆனாலும் அவங்களுக்கு அந்த பயம் இருக்க தான் செய்யுது. இப்போது சுடர்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு எப்போ இருந்து கேப்டனை தெரியும், அந்த ஸ்கூலுக்கு போனதுலேருந்தே அவர் கூட நீ பேசிட்டு இருக்கியா, முத அவரை நீ எங்கே பார்த்த, எப்போதுலேருந்து அவருக்கும் உனக்கும் பழக்கமாச்சு, நீ எப்போ அவர் கூட பேச ஆரம்பித்த அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏன் அம்மோ திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்குறேன், அவர் நல்லவரா கெட்டவரான்னு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அம்மோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிதான் வெற்றியை பற்றி டோட்டலாகவே தப்பாக நினச்சிட்டு இருக்காங்களே. கர்ணா கூட வெற்றி இருக்கிறது தான் வந்து அவர் பண்ணுற பெரிய தப்புங்கிற மாதிரி தான் அபியோட மைண்டு, அதுதான் உண்மையும் கூட. இப்போது சுடர் சொல்கிறாங்க, ஒரு முறை நான் உங்களையே நினச்சிக்கிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோடு கிராஸ் பண்ணிட்டேன், அப்போ அவங்க வண்டிக்கு குறுக்க போயிட்டேன், நான் அது கூட கவனிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் பேசும்போது தான் அப்போ தான் உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தேன் சுடர் அப்படின்னு கேப்டன் என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு முறை அத்தை எனக்கு காலில் செருப்பு கூட இல்லை, வெயிலில் நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க, என்னை பார்த்து பாவமாக இருந்துச்சுன்னு சொல்லி அவரோட செருப்பை என்கிட்ட கொடுத்து, அப்புறம் அவர் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாரு, அதை கொடுத்தாரு, தெரியாதவங்க கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அப்பவும் அவர் கேட்காம என்கிட்டயே வச்சுட்டு போயிட்டாரு. நானும் சூடு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த செப்பலை எடுத்து போட்டுக்கிட்டேன், அது இன்னும் என்கிட்ட தான் இருக்காமோ அப்படின்றாங்க. நீ ஏன் திருப்பி கொடுக்கல அப்படின்னு அபி கேட்குறாங்க. அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன், அவர்கிட்டயும் பேசினேன், நீயே வச்சுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேற வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாராமோ அப்படின்றாங்க. ஓ வெயிலில் நிற்கிற உனக்கு ஸ்டெப்பலும் தண்ணியும் கொடுத்தாருங்கிறதுனால அவர் நல்லவர்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லாமோ அதுக்கப்புறம் நான் பார்க்கில் விளையாடிட்டு இருந்தேன், தியா என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டான், அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு வழி தெரியல, அவங்க வருவாங்க அப்படின்னு பார்க்லேயே இருந்தேன், அப்போது கொஞ்சம் பேர் இருந்துட்டு என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க, நானும் எவ்வளவோ அவங்கக்கிட்ட அழுதேன் கத்துனேன், அப்போ கூட அவங்க என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, என்னை கேப்டன் தான் சேவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கொஞ்ச நாள் கழித்து தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றாங்க. ஓ அந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கூட நீ அவர் கூட பேசலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லாமோ புது ஆளுங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதனால நான் பேசாமல் தான் இருந்தேன். அதே நேரம் ஒரு முறை நாங்கள் திருவிழாவுக்கு போயிருந்தோம், அந்த இடத்துல அதாவது ராதிகா மேம் கூட திருவிழாவுக்கு போனதை பற்றி சொல்கிறாங்க. அங்கே என்னோட கம்மல் ஒன்று ஜெயித்தேன், அந்த கம்மல் தொலைஞ்சு போச்சு, அவர் தான் எனக்கு தேடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட அவர் கூட நான் பேசணும்லாம் நினைக்கவே இல்லை. அப்புறம் ஸ்கூலுக்கு அடிக்கடி மகேஷை பார்க்கறதுக்காக வருவார், லஞ்ச் எடுத்துகிட்டு வருவார், கொஞ்சம் கொஞ்சமாக பேச பேச அவர் நல்லவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அம்மா பேச ஆரம்பித்தேன். மகேஷோட பர்த்டேக்கு அந்த வீட்டுக்கு போயிருந்தோம், அப்போ நான் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தேன். உன் ஞாபகம் வந்ததுமே எப்போவுமே நான் அழுதுட்டு இருப்பேன். அப்போது அவர் தான் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லி இந்த கிஃப்ட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருக்காங்க இல்லையா, அதை எடுத்து காமிக்கிறாங்க. இது அவர் தான் கொடுத்தாருன்னு சொன்னேன்ல அப்படின்னு. ஆமாமோ நான் தான் சொன்னேனே கேப்டன் கொடுத்தாருன்னு அப்படின்றாங்க. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுறாங்க தெளிவாக. வெற்றிக்கும் சுடருக்கும் எந்த மாதிரியான ஒரு உறவு இருக்குதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. மற்றபடி நீ என்னை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லலையே அப்படின்னு.
அம்மோ சாரி, நீங்கள் தான் என்னோட அம்மான்னு அவருக்கு தெரியும் அப்படின்றாங்க. அப்போது வெற்றிக்கு உண்மை தெரியும்னு தானே அர்த்தம். பயங்கர ஷாக் ஆகுறாங்க நம்ம அபி. என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாம் அம்மோ, நீங்கள் தான் என்னோட அம்மான்னு தெரியும், அவர் தான் உங்களை காப்பாற்றினார்ல, அப்போ தான் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. இது கேட்ட உடனே அபிக்கு என்ன சொல்கிறது என்ன பேசுறதுனே தெரியல. வேறு ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா பேசினாரா அப்படின்னு. அதாவது நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு வெற்றி சுடர்கிட்ட சொல்லிட்டாங்களோ அப்படிங்கிற பயம் நம்ம அபிக்கு. ஆனால் அந்த மாதிரி எதுவும் சொல்லலைங்கிறது அவங்க பேசும்போது தெரியுது. இப்போ தான் வெற்றி மேலே கொஞ்சம் நல்ல எண்ணம் வருது. அதாவது நம்ம சுடர் ஏற்கனவே அப்பாங்கிற ஒரு கேரக்டரே நம்ம லைஃப்பில் வேண்டான்னு வெற்றிக்கிட்டேயே சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவர் பயந்துக்கிட்டே சொல்லாமல் விட்டுட்டாரே தவிர சொல்லக்கூடாதுன்னெலாம் அவர் நினைக்கல. சொல்லணும்னு தான் நினச்சாரு ஃபர்ஸ்ட்டில். பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் தெரியாமல் வெற்றியை கொஞ்சம் நல்ல விதமாக யோசிக்கிறாங்க. பரவாயில்லையே, இவ்வளோவாச்சு அவர் யோசிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதே நேரம் வெற்றியவோ இன்னமும் நம்ம அபி நேசிச்சுட்டு தான் இருக்காங்க. அதை இன்னும் வெளியே சொல்லிக்க முடியலங்கிறது. மாணிக்கத்தை பற்றி எப்படியாவது நியூஸ் கலெக்ட் பண்ணி அந்த விஷயத்த நம்ம வெற்றிக்கிட்ட சொல்லி கர்ணாவோட சுயரூபத்தை வெற்றிக்கு தெரியப்படுத்தணும்னு பிரபாகரன் நினைக்கிறாரு. பேசிக்காக வெற்றி ஒன்றும் நல்ல கெட்டவர் கிடையாது. அபி நினைக்கிற மாதிரி அவர் அவ்வளோ மோசமானவரும் கிடையாது. உண்மை என்னன்னு தெரியாமல் இருக்காரு. கண்டிப்பாக உண்மை தெரியும் போது அபியை நல்லாவே பார்த்துப்பாரு. அபி வெளியே வர்றதுக்கு வெற்றியே ஹெல்ப் பண்ணுவாருன்னு நம்ம பிரபாகரன் நம்புறாரு. பட் அபிக்கு அந்த நம்பிக்கை இன்னும் வராமல் தான் இருக்குது. இப்போது நம்ம பிரபாகரன் அபியை பார்த்து பேசும்போது வெற்றிக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் கூட அவர் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டாரு. இதுக்கு முன்னாடி அவர் எப்படின்னு தெரியல, நிறைய விஷயம் அவர்கிட்ட சேஞ்சஸ் நான் பார்த்துருக்கேன். அவர் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அபி. அப்போ பார்த்து நம்ம பிரபாகரனுக்கு ஃபோன் கால் வருது. அட்டென்ட் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன்னு வெளியே போகிறாரு. பேசிட்டு வந்து வா சூப்பர் நியூஸ் அபி அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட சந்தோஷங்கிறது அவ்வளோ ஹை லெவலில் இருக்குது. என்ன சொல்கிறீங்க, என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு. நீங்கள் வெளியே வந்த மாதிரி தான் அப்படின்றாங்க. எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. பார்வதியோட கொலை வழக்கில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் தான் இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னென்னு சொல்லுங்கள், எனக்கு டென்ஷனாக இருக்குது அப்படின்றாங்க அபி. கர்ணா தான் கொலை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான நம்மக்கிட்ட எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பார்வதியை கொலை பண்ணதுக்கு நீ கத்தியால் குத்துனதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றாங்க. நான் கத்தியால் குத்தவே இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் கத்தியால் குத்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஐ விட்னஸ் சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, அதனால் அப்படின்னு அவங்க ஏதோ பாய்சன் சாப்பிட்டு தான் இறந்துருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம் மாணிக்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அதோட ஒரிஜினல் ரிப்போர்ட் தான் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சான். பட் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ நம்ம ஆளுங்க ஃபோன் பண்ணாங்கன்னு. அப்போது மாணிக்கம் அப்படின்னு பிடிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க. அவர்கிட்ட விசாரிச்சதில் தான் இந்த விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு. நான் இதுதான் மறைச்சி வச்சுருந்தேன், இதுக்காக தான் கர்ணா கிட்ட மிரட்டி பணம் வாங்கினேன், என்னை விட்டுருங்கன்னு கேட்டிருக்காரு. ஆனால் இவங்க விடலை, அவங்க கெட்டியமாக பிடிச்சி வச்சுருக்காங்க. நான் போலீஸ் கிட்ட போகிறதா இல்லை இதை பற்றி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலான்ட்டு. சார் நம்மக்கிட்ட அந்த எவிடன்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் வேணும்னா பார்த்துக்கலாம், எந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்னு விசாரிக்கலாம், அதுக்கப்புறம் வேணும்னா மாணிக்கத்துக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்ற மாதிரி அப்படி சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், நானும் அப்படி தான் யோசித்தேன் அப்படின்றாரு நம்ம பிரபாகரன். அதுக்கப்புறம் நம்ம சுடருக்கு வந்து ஸ்கூலில் ஏதோ கிஃப்ட் பண்ணுறாங்க அமௌண்ட்டு. அவங்க பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்கன்றதுனால அவங்களோட பிரின்சிபல், அதாவது நம்ம நர்மதா மேம் வந்து நல்லா எல்லா கிளாஸ்லேயுமே ஆல் ஓவராக பெஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஏதோ அமௌண்ட் வந்து கிஃப்ட் பண்ணுற மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்து அபிகிட்ட கொடுக்கணுன்னு பேக்கில் வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த அமௌண்ட்டை எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி ஆசையாக நடந்த விஷயத்த சொல்லி அந்த கவரை எடுத்து கொடுக்குறாங்க. அதை அபி வாங்கி ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அதில் பணமே இல்லை. என்ன சுடர், இதில் பணமே இல்லை, என்ன பண்ணிட்ட அப்படின்னு. அம்மு அதில் இருக்குமே அம்மு அப்படின்றாங்க. இருங்க அப்படின்னு பேகை தேடுறாங்க. திரும்பவும் அந்த கவர் வந்து ஆல்ரெடி பேக்கில் தான் இருக்குது. அப்போ இந்த கவர் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலாமோ, இது ரொம்ப நாளாக என் பேக்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுடர். அதுக்கப்புறம் தான் அபி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அதுதான் நம்ம பார்வதியோட அட்டாப்சி ரிப்போர்ட்டு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே பயங்கர ஷாக் நம்ம அபிக்கு. இது எப்படி உன் பேக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலாமோ, ரொம்ப நாளாக என் பேக்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு பிரபாகரனுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. ஏதோ ஒரு ஸ்கூல் பேக்கில் தான் மிஸ் பண்ணிட்டதா மாணிக்கம் சொல்லியிருக்காரு. அது பிரபாகரன் சுடர் அபிகிட்ட சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை நம்ம சுடரோட பேக்கில் தான் அந்த மாணிக்கம் வச்சுருக்காரு, அதுதான் இப்போ என் கைக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இது போதுமே, நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. ஆனால் கர்ணா தான் கொலை பண்ணியிருக்கான்னு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு அபி கேட்குறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம்னு. இல்லை அவன் மாட்டியே ஆகணும், இல்லாட்டினா நான் வெளியே இருந்தேன்னா நான் எங்கே உண்மையை சொல்லிடுவேணும்னு என்னையும் சுடரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான்னு. அவன் கண்ணிலேயே படாமல் வெளியூரில் எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணி உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள்,
வெற்றியை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதமாக ஒரு நியூஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வெற்றி கூட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு. ப்ளீஸ் அதை பற்றி மட்டும் பேசாதீங்க சார் அப்படின்றாங்க அபி. இப்போது இவங்க கிட்ட இந்த எவிடன்ஸ் கிடச்சிடுச்சு. இந்த எவிடன்ஸை வச்சு வெளியே வரணும்னு ட்ரை பண்ணுவாங்களா, இல்லை இதை வச்சு கருணா வாயாலேயே உண்மையை வர வைக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்களா இவங்க, இல்லை வெற்றி கிட்ட இதை சொல்லி ப்ரூவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.